ஒரு சிலருக்கு அவப்பெயர்கள் ஏற்பட்டு, ஒரு சிலருக்கு தேவையற்றபடியான சில வழி வாங்குதல்களால் சில பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டிருக்கும். உங்கள் தேவையை பூர்த்தி செய்யும்படியான அளவுக்கு பிரதிபலன் கிடைக்கல. அதுதான் இப்போ துளாராசிக்காரங்களுக்கு போய்கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை. இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது வாக்கிய முறைப்படியான சனி பயிற்சிங்க. ஏன்னா எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, சில பேருக்கு அடிக்கடி குழப்பம் வந்துடுது. ஆல்ரெடி சனி பயிற்சி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்களே சாமி, நீங்கள் என்ன புதுசாக இப்போது மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 தான் சனி பெயர்றாரு அப்படின்னு சொல்கிறீங்களே நீங்கள் நினைக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் சுக்கிர பகவான் எங்கே இருக்கார் அப்படிங்கிறது மிக முக்கியம். அதாவது துலா ராசியில தான் சந்திர பகவான் இருப்பார். நீங்கள் பிறக்கிறத வச்சு லக்னம் மாறி இருக்கும். இப்போது சந்திரா லக்னப்படி சுக்கிரன் எங்கே இருக்காரோ அதற்கு உண்டான பலன்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ராசிநாதன் உங்களுக்கு சுக்கிரன். இந்த 7ஆம் பாவத்திற்கு வரக்கூடிய சனி பகவான், அதாவது ஏப்ரல் 24, 2028 உங்களுடைய கண்டகஸ்தானத்திற்கு சனி பகவான் வரார். உங்களோட நிலப்படியில் தான் குலதெய்வம் எப்போதும் ஜீவித்திருக்கும். அந்த இடத்திலே உங்களுக்கு அனுகிரகம் செய்வதற்காக குலதெய்வம் காற்றுக்கொண்டே இருக்கும். குலதெய்வம் காத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த குலதெய்வத்தை நீங்கள் நினைக்க வேண்டும், அந்த குலதெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும். அதே போல் துலா ராசிக்காரங்க பொதுவாக இப்போ உள்ள காலத்துக்கு நீங்கள் செய்ய வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய சில நெறிமுறைகள் இப்போ இருக்குது. அது என்னங்கிறத சொல்கிறேன். சிவாய நமஹ. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். உங்கள் ராசிக்கு எப்போலேருந்து நல்ல காலம் ஆரம்பிக்குது, இப்போ உள்ள காலம் எப்படி போயிட்டுருக்கு, என்ன செய்யணும் அப்படிங்கிறத விலாவரியாக பார்க்க போகிறோம். துலா ராசிக்காரங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாத்தையும் பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு, ஒரு சிலருக்கு அவப்பெயர்கள் ஏற்பட்டு, ஒரு சிலருக்கு தேவையற்றபடியான சில வழி வாங்குதல்களால் சில பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டிருக்கும். நிறையா சங்கடங்களெல்லாம் அனுபவித்து எல்லாத்தையும் கடந்து வந்துட்டாங்க அவங்க. இப்போது அவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல காலம் போனாலும் கைக்குள்ளே கிடச்சிருச்சு. ஆனால் அது வாய்க்கு பலனாக கிடைக்குமானா கிடைக்காமலே போயிட்டுருக்கு. வலிமையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் மூலமாக பலன்கள் கிடைக்காமலே இருக்குது. அப்போது இது எப்படிங்க நமக்கு நல்ல சாதகமான கிடைக்கும், கைக்கு கிடைக்கிது வாய்க்கு எட்டலையே அப்படிங்கிற சூழ்நிலை இப்போ போயிட்டுருக்கு. அல்லது உங்கள் தேவையை பூர்த்தி செய்யும்படியான அளவுக்கு பிரதிபலன் கிடைக்கல. அதுதான் இப்போ துளாராசிக்காரங்களுக்கு போய்கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை. எதனால் இந்த மாதிரியான சூழ்நிலை துளாராசிக்காரங்களுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, முக்கியமான விஷயம் துளாராசிக்காரங்களுக்கு அவங்களுக்கு சனி பகவான். அவர் ஓரளவுக்கு பரவாயில்ல, 5ஆம் பாவத்தில் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காரு. ஏற்கனவே அவர் அர்த்தாஷ்டிரமத்தில் இருந்த காலத்தில் ஏற்பட்ட பல குளறுபடிகள் இது வரைக்கும் சரியாகாமலே போயிட்டுருக்கு. அதாவது இப்போ நீங்கள் சந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு இப்போ உள்ள காரணம் கிடையாது. அதற்கு முன்னாடி ஒன்று நீங்கள் செய்த பிரச்சனை அல்லது உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய வேறு ஏதாவது செய்த பிரச்சனை தான் அதை நீங்கள் இப்போது ஃபேஸ் பண்ணி கொண்டு இருக்கீங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இதை எப்படி மாற்றணும், அல்லது எது வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2026 மார்ச் மாதம் 24ஆம் தேதி இது வரைக்கும் இந்த பிரச்சனை போயிட்டு தான் இருக்கும். மார்ச் 6 சனி மாறுறாரு. இருந்தாலும் அதில் முக்கிய கிரகங்களினுடைய மாற்றம் 24 ஏற்படுது. இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது வாக்கிய முறைப்படியான சனி பயிற்சிங்க. ஏன்னா எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, சில பேருக்கு அடிக்கடி குழப்பம் வந்துடுது. ஆல்ரெடி சனி பயிற்சி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்களே சாமி, நீங்கள் என்ன புதுசாக இப்போது மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 தான் சனி பெயர்றாரு அப்படின்னு சொல்கிறீங்களே நீங்கள் நினைக்கலாம். ஏற்கனவே சொன்னது எல்லாரும் சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா? அப்போ அவங்க சொன்னது எல்லாமே திருக்கணித முறைப்படியான சனி பயிற்சி. அந்த வாக்கிய முறைப்படி அந்த சனி பயிற்சி கிடையாது. வரக்கூடிய மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 தான் வாக்கிய முறைப்படி சனி பயிற்சியே நடக்க போகுது. அதனால் அடுத்து வரக்கூடிய சமயத்தில் தான் உங்களுக்கு பரிபூர்ணமான நல்ல மாற்றங்கள், நல்ல விடிவு காலம் துளாராசிக்காரங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, முன்னோர்களினுடைய ஆராதனை செய்ய வேண்டும். நீங்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு அதிகாரம் கொண்டவர் நீங்கள். அதாவது உங்களுடைய அப்பா அம்மா முக்தி ஆயிட்டாங்க, அப்பா முக்தி ஆயிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு அதிகாரம் உங்களுக்கு வந்துருச்சு.
அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, வரக்கூடிய ஒவ்வொரு அமாவாசை, அதே போல் முக்கியமாக ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய பக்ஷ அமாவாசை, இந்த 3 அமாவாசை மிக மிக முக்கியம். மற்ற அமாவாசைகள் இருக்கக்கூடிய 12 அமாவாசைகள் எல்லாமே முக்கியம்தான். அந்த அமாவாசை தினங்கள் தோறும் பெரியவங்களுக்கு, அதாவது உங்களுடைய பித்ருக்களுக்கு, அதே போல் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு, இருந்த பெரியவங்களுக்கெல்லாம் தர்ப்பணம் செய்ய வேண்டும். இதை நீங்கள் நீத்தார் கடன் அப்படின்னு பேர். அதை செய்து பாருங்க. இல்லைங்க, எனக்கு ஜீவிய பித்திருக்கள் இருக்காங்க, எனக்கு அப்பா அம்மா நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்க, அவங்களுக்கு இன்னும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும், அப்போ நான் என்ன செய்யணும் இந்த பித்திருத்தோஷத்துக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் அப்பா அல்லது உங்களுடைய தாத்தா, அவங்க யார் இருக்காங்களோ அவங்க அந்த அமாவாசை தர்ப்பணம் செய்வதற்கு உதவி செய்யணும். நீங்கள் அப்பா, நீங்கள் இந்த மாதிரி அமாவாசை தர்ப்பணம் பண்ணிட்டீங்களா, நீங்கள் போய் பண்ணிட்டு வாங்க, போயிட்டு வரதுக்கு நான் வேணால் கூட்டிகிட்டு போயிட்டு வண்டியில் கூட்டிகிட்டு போயிட்டு உங்களை கூட்டிகிட்டு வரேன், அந்த குலத்தாங்கரைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வரேன், அதுமாதிரி தீர்த்தத்துக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், அல்லது அதுக்கு என்ன தட்சிணை உண்டோ, அதுக்கு ஏதாவது காய்கறிகள் பழங்கள் ஏதாவது வாங்கணுமா, அதை நான் வாங்கிட்டு வந்து தரேன் முதல் நாளே அப்படின்னு அவங்களுக்கு நீங்கள் ஒரு உபகரணம் செய்ய வேண்டும். இல்லைங்க, நான் வெளிநாட்டில் இருக்கேன், அவங்க தான் வெளிநாட்டில் இருக்காங்க, வேறு ஒரு நாட்டில் இருக்காங்க, நான் எப்படி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னா, அன்றைய தினம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டாலே சந்தோஷம். முதல் நாள் ஃபோன் போட்டு இதுமாரி நாளைக்கு அமாவாசை வருது, அப்பா இது போய் தர்ப்பணம் செய்ய போகிறாங்களா என்னங்கிறத கேட்கணும். அதே போல் அப்பாவுக்கு அன்றைக்கி பண்ணிட்டு வந்த பிறகு அவருக்கு ஃபோன் போட்டு, அப்பா இதுமாரி தர்ப்பணம் பண்ணிட்டு வந்தீங்களா, சந்தோஷம், நமஸ்காரம் அப்படின்னு ஒரு வார்த்தையை அவங்களுக்கு தெரிவிக்கணும். எதற்கு இப்போ அதை சொல்கிறேன் அப்படின்னா, அடுத்து 2028 அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சனி பயிற்சி ஆக போகுது. இந்த 2028 வரக்கூடிய சனி பயிற்சி அப்படிங்கிறது, அதாவது சரியாக சொல்ல போனோம் அப்படின்னா, உங்களுடைய 7ஆம் பாவத்திற்கு சனி பகவான் வராருங்க. இந்த 7ஆம் பாவத்திற்கு வரக்கூடிய சனி பகவான், அதாவது ஏப்ரல் 24, 2028 உங்களுடைய கண்டகஸ்தானத்திற்கு சனி பகவான் வரார். இந்த சனி பகவான் கண்டகஸ்தானத்துக்கு வர்றதுனால அந்த பித்ருக்களினுடைய தோஷம் இப்போ நீங்கள் செய்யாமல் விடுறது அந்த சமயத்தில் உங்களுக்கு பெரிய பாதிப்பை கொடுக்கும். ஓரளவுக்கு இப்போ காலகட்டம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க, அதனால் தாம் தூம்னு இருந்துருவோம் அப்படின்னு இல்லாமல், வரக்கூடிய எதிர்காலத்தை சிந்தனை பண்ணி நல்ல அறங்களை, நல்ல தர்மங்களை இப்போது நீங்கள் சரியாக கடைபிடித்து வந்தீங்கன்னா, 2028 ஏப்ரல் 24க்கு மேலே நீங்கள் செய்த அந்த தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் நீங்கள் காப்பாற்றின அந்த தர்மமாகப்பட்டது அந்த சமயத்தில் உங்களை கை கொடுக்கும். அதனால் அது ரொம்ப முக்கியம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் சுக்கிர பகவான் எங்கே இருக்கார் அப்படிங்கிறது மிக முக்கியம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, சந்திரன் அதாவது உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலே இருப்பார். அதாவது துலா ராசியிலே தான் சந்திர பகவான் இருப்பார். நீங்கள் பிறக்கிறத வச்சு லக்னம் மாறி இருக்கும். இப்போது சந்திரா லக்னப்படி சுக்கிரன் எங்கே இருக்காரோ அதற்கு உண்டான பலன்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ராசிநாதன் உங்களுக்கு சுக்கிரன். அதனால் இப்போ நடக்கக்கூடிய அந்த பலாபலனுக்கு சுக்கிரன் எந்த இடத்துல இருக்காரோ அவர் உங்களுடைய 2ஆம் பாவத்தில் இருந்தால் தனலாபத்தை அதிகமாக கொடுப்பார். 7ஆம் பாவத்தில் இருந்தாலும் இப்போ உள்ள காலம் கூட்டு முயற்சியில் நல்ல பலனை கொடுப்பாரு. அல்லது அஷ்டமஸ்தானத்தில் மறைஞ்சிருக்காருன்னா இப்போ உள்ள காலத்தில் நீங்கள் அதிகப்படியான பணங்களை விரயம் செய்து செலவு பண்ணுவீங்க, தேவையற்ற செலவுகள் ஆகிட்டு இருக்கும். அல்லது 12ஆம் பாவத்தில் இருந்தாலும் பெரிய தொழில் நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய காலமாக போயிட்டுருக்கு இப்போது. அது மாதிரி சுக்கிரன் எந்த இடத்துல இருக்காரு, என்ன சாரம் வாங்குறாரு, யாரை பார்க்குறாரு, எல்லாத்தையும் வச்சு தான் உங்களுடைய ஜாதகத்தை நம்ம தெளிவாக சொல்ல முடியும், உங்கள் பலனுக்கு உண்டானதை. அதே போல் துலா ராசிக்காரங்க பொதுவாக இப்போ உள்ள காலத்துக்கு நீங்கள் செய்ய வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய சில நெறிமுறைகள் இப்போ இருக்குது. அது என்னங்கிறத சொல்கிறேன். உங்கள் வீடை கொஞ்சம் சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும். சரிங்க, நான் எப்போதும் வீட்டை சுத்தமாக தாங்க வச்சுக்கிறேன், அதனால் நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை இந்த 2 தினங்களும் வாசப்படி இருக்கு இல்லையா, உங்களுடைய நிலை வாசல் படி, அந்த நிலைவாசப்படியில் மஞ்சளை தேயுங்க. மஞ்சளை சுத்தம் பண்ணி, அதில் ஏற்கனவே போன வாரம் இருந்த மஞ்சளை ஒரு துணி, இப்போ வெள்ளை துணினால், ஈர துணினால் ஃபுல்லாக துடைச்சிட்டு வாரம் தவறாமல் அதில் மஞ்சள் தடவி அதில் குங்குமம் வச்சு நிலப்படியில் வழிபாடு செய்யுங்க. எதற்கு நிலப்படியில் வழிபாடு செய்ய சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா,
உங்களோட நிலப்படியில் தான் குலதெய்வம் எப்போதும் ஜீவித்திருக்கும். எந்த இடத்துல நீங்கள் விளக்கேற்றுறீங்க, எந்த இடத்துல அடுப்பு மூட்டுறீங்க, எந்த இடத்துல சாப்பிட்றீங்க, எந்த இடத்துல நீங்கள் தூங்குறீங்க அப்படியோ அந்த இடத்திலே உங்களுக்கு அனுகிரகம் செய்வதற்காக குலதெய்வம் காற்றுக்கொண்டே இருக்கும். குலதெய்வம் காத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த குலதெய்வத்தை நீங்கள் நினைக்க வேண்டும், அந்த குலதெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும். அதே வாடகை வீடாக இருக்கலாம், அல்லது சொந்த வீடாக இருக்கலாம், அல்லது தற்காலிகமாக போய் 1 மாதம் 2 மாதம்னு போய் தங்கி இருக்கக்கூடிய ஒரு சின்ன மேன்ஷனாக கூட இருக்கலாம், எங்கே வேணுமோ இருக்கலாம். ஆனால் அந்த இடத்திலே அந்த குலதெய்வத்தை நீங்கள் நினைத்து வழிபாடு செய்யும் பொருட்டு உங்களுக்கு வாழ்க்கையிலே நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். குறிப்பாக துளாராசிக்காரங்களுக்கு அது எப்படி கும்பிடணும் அப்படின்னா, எளிமையான முறை இதுதான். அது இப்படி கும்பிட்டாலே போதுமா, அந்த குலதெய்வம் கோயிலுக்கு நாங்கள் போக வேண்டாமா, அதை செய்ய வேண்டாமா அப்படிலாம் நினைக்காதீங்க. அது தனி. நீங்கள் தினந்தோறும் வாரம் தவறாமல் செய்ய வேண்டிய விஷயங்கள் துளாராசிக்காரங்களுக்கு இந்த விஷயம். இதை செஞ்சு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். துளாராசிக்காரங்களுக்கு எப்போ ஒரு நல்ல விடிவு காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்கு மேலே தான் முழுமையான விடிவு காலம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் அதற்கு மேலே தான் நீங்கள் அதிகமான நல்ல பலன்களை நீங்கள் பூர்ணமாக எதிர்பார்க்க முடியும். இப்போ உள்ள காலத்துக்கு சொன்ன மாதிரி தான் குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சுவாங்க, ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். முக்கியமாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை தோறும் உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த வீட்டில் குடுத்தனம் பண்ணுறீங்களோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நிலப்படி வாசலை சுத்தம் செய்து மஞ்சள் இட்டு குங்குமம் இட்டு வழிபாடு செய்யுங்க. இந்த குலதெய்வத்தினோட ஆசீர்வாதம் உங்களுக்கு பூர்ணமாக கிடைக்கும். சிவாய நமக.